இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்ல இருந்து கோட்டு சூட் மாட்டிட்டு கண்ணாடி பாட்டிட்டு காஃபி குடிச்சிட்டு பேசுறவங்க நான் கேட்கிறேன், வழி நடுக்க இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்தேன். வழி நடுக்க ஒவ்வொரு மரத்து கீழையும் ஒவ்வொரு வாகனத்தையும் நிப்பாட்டி எங்க தொண்டர்கள் அவங்களே சாப்பாடை கட்டிட்டு வந்து சாப்பிட்டு அவங்களே மாநாட்டுக்கு புறப்பட்டு வந்தாங்களே. இது கட்சி இல்ல, இது எங்க குடும்பம். இவங்க எல்லாரும் கட்சிக்கோ அரசியலுக்கோ வரல. இவங்க குடும்ப தலைவர், இவங்க குடும்ப தலைவி இன்னைக்கு வா அப்படின்னு தேடியும் நேரமும் சொல்லிட்டாங்க. வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இன்னைக்கு வந்து இறங்கி இருக்காங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எத்தனையோ பேருக்கு தொழில் இருக்கும், இருந்தாலும் எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. தன் மக்கள் உரிமையை மீட்டெடுக்க இத்தனை லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாட்டுக்காக படையெடுத்து வந்திருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியணும் தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னா என்னன்ட்டு. இன்னைக்கு கேப்டன் எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சார்? அவரே சொல்லியிருக்கார், நான் இந்த உலகத்துல எல்லாமே பார்த்துட்டேன், ஃபாரின் போயிருக்கேன், ஃபிளைட்ல போயிருக்கேன், ஏசியில இருந்திருக்கேன், சுகபோகமா நான் வாழ்ந்திருக்கேன்ட்டு. எதுக்கு கேப்டன் கட்சி ஆரம்பிச்சார்? இந்த மக்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டணும்னு சொல்லியிருக்க ஒரே தலைவர் கேப்டன் தான். இன்னைக்கு வேற யாராச்சும் சொல்ல முடியுமா? கேப்டன் விட்டுட்டு போன பணியை இன்னைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாக அவங்களோட மகனை தாண்டி தேமுதிக தொண்டன்ற கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. அந்த பொறுப்பு தான் எனக்கு முன்னாடி இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கும் இருக்கு.